தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை இரவுக்குள் கைது செய்ய காவல்துறை தீவிரம் காட்டி வரும் நிலையில் விஜய் ரசிகர்கள் கவலையில் உள்ளனர். தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை இரவுக்குள் கைது செய்ய காவல்துறை தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கரூர் நெரிசல் அசம்பாவிதம் நிகழும் என எச்சரித்த பிறகும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததாக ஆனந்த் மீது கலவரத்தில் ஈடுபடுதல், பொது தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் ஆகியோரை விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். ஒருவேளை விசாரணைக்கு வராவிட்டால் கைது செய்து விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி BNS பிரிவு 105, BNS பிரிவு 110, BNS பிரிவு 125, BNS பிரிவு 223, TNPPDL சட்டம் பிரிவு 3 உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர்களை கைது செய்ய 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தலைமறைவாக உள்ள கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஆனந்தை இன்று இரவுக்குள் கைது செய்ய மதுரை போலீசார் புதுச்சேரிக்கு விரைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விஜய்க்கு மிக நெருக்கமான நபராக இருக்கும் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டால் விஜய்க்கு மேலும் சிக்கல் வரும். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது ஒரு நபர் ஆணையம் கரூர் சம்பவத்தை விசாரணை செய்து வருகிறது. இதில் அனைத்து குற்றச்சாட்டுகளும் விஜய் மீது வரும் பட்சத்தில் அவரையும் விசாரிக்க நேரிடும் என்பதால் தற்பொழுது தாவேகா தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.